फ्रेंड्स वेलकम टू ईरोड अम्माची सமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அச்சு முறுக்கு எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துக்கணுங்க நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ இப்போ இந்த மாதிரி கப்ல எடுத்தீங்கன்னா இப்போ எந்த கப்ல எடுக்கறீங்களோ அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துக்கலாங்க அதுல வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க 1/4 கப் இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி மெஷர்மென்ட் கப் வச்சிருக்கேன் அதனால பாருங்க இதுலயே எழுதி இருக்கும் 1/4 கப் 3/4 கப் அப்படினு எழுதி இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி எடுத்துர்க்கேன் உங்களுக்கு இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எந்த கப்ல நீங்க வந்து மாவு அரிசி மாவு எடுக்கறீங்களோ அதுல வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கங்க 1/4 கப் மைதா எடுத்துக்கங்க பாருங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன் அதுல 5 ஏலக்காய் எடுத்துர்க்கேங்க எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் தேங்காய் பால் எடுத்துர்க்கேன் நம்ம அப்புறமா நுணுக்கி போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால நான் இதிலேயே போட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து என்ன பண்ணனுங்க இந்த நம்ம எந்த அளவுல அரிசி எடுக்கறோமோ அந்த இதுல வந்து பால் இருக்கணுங்க 1 கப் இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்துர்க்கேனா 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம அதை வந்து எப்படி கலக்கலாம் அப்படிங்கறத நான் காட்றேன் நம்ம வந்து முட்டை எல்லாம் ஒண்ணும் சேர்க்க போறது இல்லங்க வெறும் சக்கரை தேங்காய் பால் போட்டு தான் செய்றோம் தேங்காய் பால் போடுறதுனால முட்டை போட வேண்டியது இல்ல நம்ம நீங்க வந்து சக்கரையை வந்து மிக்ஸில போட்டு பொடி பண்ணி போட்டாலும் பரவாயில்லைங்க இல்லனா இதல போடிங்கனாலும் பரவாயில்லை நான் இப்படியே போடுறேன் உங்களுக்கு காட்றதுக்காக இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா 1 கப்னா நீங்க 1 கப் போடணும்னு அவசியம் இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா இப்படி நம்ம கரைச்சு பார்க்கணுங்க கரைக்கும்போது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊத்திக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கரைச்சுக்கலாம் ஆனா நீங்க 1 கப் போடிங்கனா சரியா தான் இருக்கும் ஏனா அரிசி மாவு வந்து உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி இழுத்துரும் இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பால் தான எடுக்கறோங்க இல்லனா இன்னும் கொஞ்சம் செகண்ட் பால் எடுத்து கொஞ்சம் தனியா வச்சிருங்க நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதில் அந்த பாலே ஊத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாம நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம அந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சிட்டோம் இல்லீங்களா இப்போ இந்த மாதிரி பாக்கும்போது ஸ்பூன் எடுத்து பாக்கும்போது இந்த மாதிரி வந்து படிஞ்சிருக்கணுங்க மாவு ஃபுல்லாவே போயிர கூடாது இந்த மாதிரி இருந்ததுனா நமக்கு கரண்டில வந்து அந்த அச்சு முறுக்கு செய்றோம் இல்லீங்களா அந்த இதுல வந்து நல்லா ஒட்டும் இந்த பதத்துக்கு இருந்தா தான் கரெக்ட்டா ஒட்டுங்க பாருங்க நம்ம அச்சு முறுக்கு செய்யும்போது இந்த மாதிரி அச்சு வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணனுங்க இது நான் நான் ஸ்டிக் தான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து இதல ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு எண்ணெயில போட்டு வச்சிரணுங்க நல்லா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அந்த இதுக்குள்ள போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் நல்லா சூடாயிருங்க சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் அந்த கலக்கி வச்சிருக்கோம் இல்லீங்களா மாவு அதுல வந்து நம்ம அப்படியே நினைக்கணுங்க நினைக்கும்போது சவுண்ட் வரும் ஃபுல்லா முக்கிர கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ஒட்டி இருக்கு இப்போ என்ன பண்ணனுங்க இதல போட்டுறலாம் இந்த பதத்துக்கு நீங்க பண்ணீங்கனா அச்சு முறுக்கு நல்லா அழகா கலண்டு அப்படியே வந்துருங்க நம்ம ஸ்லோவா வச்சுக்கணுங்க ஸ்லோவா வச்சிட்டு பண்ணோம்னா கருகாது நமக்கு அப்படி உங்களுக்கு அச்சு வந்து ஒரு 2 முறுக்குக்கு வந்து கொஞ்சம் உளுகாது அப்ப என்ன பண்ணுங்க லேசா ஒரு கம்பி மாதிரி ஏதா வச்சிட்டு இல்லனா ஸ்பூன் அந்த மாதிரி ஏதா வச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்து விட்டோம்னு வெச்சுக்கங்க நல்லா வந்துரும் உடனே நம்ம திருப்பி போட்டுறலாங்க இந்த கம்பியை இதலே காய வச்சிருவோம் அது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இத ஒரு 2 முறுக்குக்கு நம்ம கம்பி வச்சு எடுத்து விட்டோம்னா போதுங்க அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்துரும் பாருங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க ஒரு 2-3 சுட்டதுக்கு அப்புறம் அதுவே தனியா கலண்டு வந்துருச்சு பாருங்க ஒரு 4-5 அச்சு முறுக்கு செஞ்சிட்டோம்னா அதுவே தனியா கலண்டு வருங்க ஒரு 2-3 செய்யும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கம்பி வச்சு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் சொன்ன அளவுல நீங்க வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு அச்சு முறுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து அதில இருந்து விழாத அச்சில இருந்து விழுகாது கொஞ்ச நேரம் கம்பி வச்சு எடுத்து நீங்க பண்ணிட்டீங்கனா அதுக்கு அப்புறம்
ஒரு 4 செஞ்சதுக்கப்புறம் அதுவே தன்னால் விழுந்துடும், அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே விழுவும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.